மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை திட்டங்களை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால 2000க்கும் மேற்பட்ட கோடிகளை மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுப்பியிருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இதனால கல்வியில தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவு. இது முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க. ஆனால் இன்றைக்கி அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்லை மத்திய அரசுக்கிட்டோ நம்ம கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொள்வதற்காக மத்திய அரசு மேலே பழிய சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்லை தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி அதிலிருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில் இன்றைக்கி கல்விக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி விவசாயம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்குறேன். எதுக்கு எடுத்தால் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறார் முதல்வர். நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகையெல்லாம். இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்போ பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்போ தமிழக அரசின் நிதி எங்கே போகுது? இன்றைக்கி கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்றைக்கி மிகப்பெரிய விலைவாசி உயர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். வெறுமனே அடுத்தாள் மேலே பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் 2026 நிச்சயம் தெரியும். அடுத்து விஜயகாந்த் சார் தான் முதலமைச்சர்னு பேசப்பட்ட காலகட்டங்களில் 2026 நம்ம தேர்தல் வருது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் கூட்டணியை தவிர்த்துட்டு உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருடைய கனவு பலிக்கிறது அதுக்காக இல்லை. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக. இன்னைக்கு 75 வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியாக நிற்க சொல்லுங்க. எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாமல் நிற்குவாங்களா? பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் நிற்பாங்களா? அப்படி கிடையாது. தேர்தல் என்பது வேறு, வியூகம் என்பது வேறு, தேர்தல் வெற்றி என்பது வேறு. அதனால் தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் செய்து சாதனை படைத்தவங்க தேமுதிக. அதனால் இனிமேல் வெற்றி ஒன்று தான் எங்களுக்கும் இலக்கு. நிச்சயமாக எங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து 2026 நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாடு பூரா. அந்த வேலூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய நிதியை அரசு வழங்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தார் கோரிக்கை. இல்லை, தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, ஸ்கூலில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும், மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாகும் கஞ்சா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் மக்கள் இன்றைக்கி இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி இன்றைக்கி மதுரையிலிருந்து சொல்கிறேன், உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும். குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும். அப்போ தான் இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம ஜெயிலில் போடுறது, வெளியே வந்துடுறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முற்றுப்புள்ளியாக வராது. அதிகபட்ச தண்டனையான நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை இந்த அரசு உடனடியாக தரணும். ஏற்கனவே சிஎம் சொல்லியிருக்கார், பின்தொடர்ந்தால் 5 வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணால் மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும்னு அது முதல் அவர் செயல்படுத்தணும். நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும்.
மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா பெரிதா செய்தது வந்து விஜயகாந்த் சார் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த அளவு பேசப்படுகிறது. ஆனா விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் வாரத்துக்கு முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. இப்போ வந்து சின்ன சின்ன நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் அரசியலை ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரை ஒரு நடிகரா அவரை எப்படி பாக்குறீங்க? அரசியலை ஜெயிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம் இருக்கு. விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்தில். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர். அதனால் விஜய் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்கார். என்ன சாதிக்க போகிறார், என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போ தான் அரசியலில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. 2026 வந்து பாத்தீங்கன்னா நேற்றே நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் இதை சொல்லிட்டேங்க. அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்லை, எத்தனையோ வருஷமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையாக இப்போ வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. மதத்தை பிரித்து, ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ எந்த பிரிவினும் இல்லை. எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தால் இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம். அதனால் நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இதற்கு இப்போயே முற்றுப்புள்ளி வச்சிடணும். இது தொடரக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும்.